அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் செஷனில் ஒரு 12 வேல்யூஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பண்புகள் நம்ம லைஃப்பில் எப்படிலாம் வந்து ஃபாலோ ஆச்சுன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்வில் பண்புகள் செயல்படுவது எல்லாருக்குமே ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும், அம்பானியை தெரியும், எலான் மஸ்க் இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான பண்புகளை லைஃப்பில் அவங்கள அறியாமையிலேயே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய விவேகம், இவங்க எல்லாத்தையும் நம்மளும் லைஃப்பில் பெற்றிருந்தோம், நமக்கு அது இருந்தது அப்படின்னா நம்மளாலையும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக முடியும், அம்பானி ஆக முடியும், டெஸ்லா ஓனர் எலான் மஸ்க் ஆக முடியும். என்னென்னா, நாம் விரும்பாதது நம்மை நோக்கி வராது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆப்பிள் கம்பெனி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. என்ன பண்ணார், அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த டிவைஸை லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு என்ன ஆகும்னா, அந்த மொபைலோடைய கார்னர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணணும். இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபால்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஐடென்டிஃபை பண்ணும்போது ஷார்ப்பாக இருந்ததுனால கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு பெரிய ஒரு டிஃபெக்டாக மாறும்னு சொல்லி அவர் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய லாஸ் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் அவருடைய பர்ஃபெக்ஷன்ற அந்த பண்புகள் ரிலேட்டடான விஷயத்தில் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஆப்பிள் கம்பெனி வேர்ல்டு வைடில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ரீச் ஆகிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுது. அவருடைய யூனிக்னஸ் தான் இன்றைக்கி எல்லார் பாக்கெட்லேயும் ஆப்பிள் ஃபோன் வைக்கிறதே ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கி பார்த்த அந்த சின்ன பண்பு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜான ஒரு ஃபேக்டராக நமக்கு பில்ட் பண்ணியிருக்கு. எல்லாரும் அந்த பண்புகளை நாமும் கடைப்பிடித்து ஃபாலோ பண்ணி நாமும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகவும் அம்பானி ஆகவும் முயற்சிப்போம். நன்றி.